வணக்கம் நண்பர்களே! சிவா அயலி சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல நம்ம சிவா வந்து அவங்க அப்பா உதய பெருமாள்ட்ட போய், "அப்பா நான் தான் உங்க பையன். உங்களுக்கும் சங்கரிக்கும் பிறந்த பையன்" அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லுறாங்க. ஆனா உதய பெருமாள், "என்ன அந்த மோதிரத்த வச்சு நீ அப்படி சொல்லுறியா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல" அப்படின்னு வந்து சொல்லவும், "ஏன் நீங்க இத மறைக்கிறீங்க?" அப்படின்னு வந்து சட்டைய பிடிச்சு இழுக்குறாங்க. அந்த நேரம் இந்திராணி வந்து, "என்ன சிவா ஏன் சித்தப்பாக்கு சட்டைய இப்படியா இழுப்ப?" இவனை செக்யூரிட்டிய கூட்டு வந்து வெளிய அனுப்பி வைக்கிறாங்கங்க. அதே நேரத்துல அயலியும் சிவாவும் ஒரு வந்து முடிவு பண்றாங்கங்க. என் தங்கச்சி ரித்திகாவோட வாழ்க்கைய நான் காப்பாத்தனா, நான் அந்த வீட்டுக்குள்ள போய் தான் ஆகணும் அப்படின்னு வந்து அயலி வந்து முடிவு பண்ணுறாங்க. என் அப்பா தான் உதய பெருமாள் அப்படின்னு வந்து நிரூபிக்க நான் அந்த வீட்டுக்குள்ள போயே ஆகணும் அப்படின்னு வந்து முடிவு பண்ணி எடுக்கிறாங்க நம்ம சிவாவையும் அயலியும். அவங்க 2 பேருமே வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்கங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஒரு பரபரப்பான கட்டத்தில் நம்ம சிவாவுக்கு என் அப்பா தான் உதய பெருமாள் அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சிறாங்க. கண்டிப்பாக இதை எங்கள் அப்பா கிட்ட நேராக போய் கேட்கணும். ஏன்ப்பா என்னை வந்து உங்க மகனா ஏத்துக்க மாட்டேங்கிறியா? அதுவும் இல்லாம எங்க அம்மாவுக்கு ஏன் இந்த பெரிய துரோகத்த பண்ணுனீங்க? அப்படின்னு வந்து கண்டிப்பா கேட்கணும். அப்படின்னு வந்து முடிவு பண்ணுறாங்க. அதுக்காக நம்ம அயலி கிட்ட வந்து சொல்றாங்க. நான் இப்பவே எங்க அப்பாவோட ஆஃபீஸுக்கு போய் நான் இத கேட்கணும். என் மனசுல இவ்வளோ காலம் புதைஞ்சிட்டு இருந்த ரகசியத்துக்கு விடை வந்து இப்ப கிடைச்சிடுச்சு. இனி இத வச்சு எங்க அப்பா தான் இவரு அப்படின்னு வந்து நான் நிரூபிக்க கட்டாயத்துல இருக்கேன் அயலி அப்படின்னு வந்து சொல்றாங்க. என்ன சிவா இப்ப எல்லாம் வந்து நீ போனீன்னா இதெல்லாம் அவங்க குடும்பத்துல ஏத்துக்க மாட்டாங்களா அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா நான் இத போய் கேட்கக்கூடிய நேரம் வந்துடுச்சு அப்படின்னு வந்து நம்ம சிவா வந்து உதய பெருமாள் ஆஃபீஸுக்கு வந்து போறாங்க. சிவா நேர ஆஃபீஸ்ல போன உடனே அவங்க ரூமுக்குள்ள போய் நேர அந்த உதய பெருமாள் அந்த நேம் போர்டை எடுத்து, "அப்பா நீங்க எனக்கு கிடைச்சிட்டீங்க. நான் வந்து கண்டிப்பா எங்க அப்பா தான் நீங்க அப்படின்னு வந்து நிரூபிக்கணும்" அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. அதே நேரத்துல உதய பெருமாள் வந்து வாராங்க ரூமுக்குள்ள. நம்ம உதய பெருமாளுக்கு கைய பிடிச்சுக்கிட்டு, "அப்பா நான் தான் உங்க சிவா. உங்களுக்கும் சங்கரிக்கும் பிறந்த பையன் நான் தான்" அப்படின்னு வந்து சொல்றாங்க. "ப்ளீஸ் சிவா, நீ எத வச்சு நான் தான் உன் அப்பான்னு நீ சொல்லுற? என்ன இந்த மோதிரத்த வச்சா சொல்ற?" அப்படின்னு வந்து கேட்குறாங்க. "நீ தான் என்னோட அப்பா, நான் தான் உங்க புள்ள. அதை யாராலும் மாத்திக்க முடியாது. எனக்கு தெளிவா தெரியும்" அப்படின்னு வந்து சொன்னாரு. "என்ன இந்த மோதிரத்த பார்த்து நீ அப்படியே சொல்லிடுவியா? இந்த மோதிரம் அது ஒண்ணும் இல்ல" அப்படின்னு வந்து மறைக்கிறாங்க நம்ம உதய பெருமாள். "என்ன ஒருக்கா என்ன பார்த்து நீ அப்பான்னு கூப்பிடாத" அப்படின்னு வந்து சொன்ன உடனே நம்ம சிவாவுக்கு பயங்கரமான கோபம் வருது. "என்னய்யா சொல்ற? நீ எங்க அம்மாவுக்கு எவ்வளோ பெரிய துரோகத்த பண்ணிக்கிட்டு, இப்போ என்னையும் பிள்ளைன்னு ஏத்துக்க மாட்டியா? அப்ப எதுக்குடா நீ எங்க அம்மா கூட வாழ்ந்த?" அப்படின்னு வந்து அந்த இடத்துல சட்டைய பிடிச்சு இழுக்குறாங்க நம்ம உதய பெருமாளுக்கு. ஆட்டம் காட்டுறாங்க நம்ம சிவா. அதே நேரத்துல இந்திராணியும் அங்க வராங்க. "டேய் சிவா, எதுக்காகடா என் சித்தப்பாக்கு சட்டைய பிடிச்சு வச்சிருக்க? உன்னை ஒரு பேச்சுக்கு என்னோட தம்பி நீ சொன்னா, நீ ஓவர் அட்வான்டேஜ் எடுத்து எங்க சித்தப்பாவே உன் அப்பான்னு ஆக்கி சட்டையை வந்து பிடிக்கிற. இதெல்லாம் ஒரு நியாயமா இருக்கா? செக்ரட்டரி வாங்க." இப்போ வந்து அந்த வாட்ச்மேனை அப்படியே கூட்டு அடிச்சு இழுத்து நம்ம சிவாவை வந்து வெளியே தள்ளுறாங்கங்க. அதோட நம்ம அயலி வந்து நம்ம சிவாய வெளியே தெரியல நேரம் வந்து தாங்கி பிடிக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தா இந்திராணிக்கு வந்து ஒரு கன்ஃபியூஸாக இருக்குது. சிவா வந்து பொய்யை சொல்லாத மாதிரி தெரியலை. நம்ம சித்தப்பா ஏதாவது தப்பு பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக இதை விசாரிக்கணும் அப்படின்னு வந்து நம்ம இந்திராணி வந்து நினைக்கிறாங்கங்க. அதே நேரத்தில் நம்ம அயலியும் சிவாயும் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணுறாங்க. நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணினாதான் இனி இந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்கங்க. என் தங்கச்சி ரித்விகாவோட வாழ்க்கையை நான் காப்பாற்றியே ஆகணும் அப்படின்னு உள்ள கட்டாயத்தில் இருக்கேன். அதுக்கு வந்து நான் அந்த வீட்டுக்குள்ளே போய் ஆகணும். அப்போ தான் அந்த வீட்டுக்குள்ளே போனால் தான் என் தங்கச்சி வாழ்க்கையை நான் வந்து காப்பாற்ற முடியும். அந்த கபிலன் எவ்வளோ பெரிய ப்ராடு, அவன் ஏதோ வந்து பண்ணிடுவான். அவனால் எவ்வளோ வந்து பெரிய குற்றம் அந்த வர்மா கூட சேர்ந்து பண்ணிட்டு இருக்கான். அப்படின்னா கண்டிப்பாக ரித்விகாவுக்கு வாழ்க்கை இதனால் அழியக்கூடாது. அந்த வீட்டுக்குள்ளே இருந்தால் தான் அந்த கபிலனோட திட்டத்தெல்லாம் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க. அதே நேரத்தில் நம்ம உதய பெருமாளை வந்து என்னோட அப்பா தான் அப்படின்னு வந்து ப்ரூஃப் பண்ணணும்னா நானும் அந்த வீட்டுக்குள்ளே வந்து போனாதான் முடியும். அதுக்கு எங்கள் 2 பேர்த்துக்கும் இருக்க ஒரே வழி, நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணியே தீர்வோம் அப்படின்னு வந்து நம்ம
சிவாவும் அயலியும் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கங்க.